ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய. நீட் தேர்வு பாலியல் துன்புறுத்தல் செய்கிறார்கள், நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறையின் டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நீட் தேர்வில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று இந்திய நாட்டினுடைய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் நீட் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமையை கலைத்திட வலியுறுத்தியும் அங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்று திரண்டு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காணாம அந்த மாணவர்களை, இளைஞர்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்காக அவர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல பல்வேறு மாணவர்களுக்கு மண்டை உடைந்திருக்கு, பல தாக்குதல்களுக்கு அவங்க ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில ஒரு பதற்றமான சூழ்நிலையே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. இணையதளத்தை முடக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கும் மாணவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை இந்த அரசு எடுத்துட்டு இருக்கு. ஆனா நாங்க கேட்கறது என்னன்னா, ஒரு நீட் தேர்வை நடத்துவதற்கு இந்த ஒன்றிய அரசுக்கு கொஞ்சம் கூட துப்பு கிடையாது. அவங்களால இந்த நீட் தேர்வை நடத்த முடியாது. அதனாலதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்ட ஆண்டிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் நீட் தேர்வுல குளறுபடிகள் என்பது நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை டெல்லியில போராட்டம் நடக்கும் என்பதை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை தமிழ்நாட்டிலும் சரி, கடலூரிலும் சரி, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் சரி, நாங்க தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் பொதுவான மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கோம். எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை நாங்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். எங்கள் போராட்டத்தை நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்போம். இல்ல, ஏற்கனவே தொடர்ச்சியா நாங்க கல்வி நிலையங்கள்ல வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பை ஒவ்வொரு இடத்திலும் நாங்க தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக எல்லா கல்வி நிலையங்களிலும், எல்லா இடங்களிலும் எங்களுடைய ஆதரவையும் நாங்க சேர்த்து தெரிவிச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டம் கல்வி நிலையங்களிலும் சரி, இந்த மாதிரி பொதுவான இடங்களிலும் சரி, இந்த காத்திருப்பை நாங்க தொடர்ந்து நடத்துவதா தான் முடிவு பண்ணியிருக்கோம்.